நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா, மௌத்தாகிட்டா, அவனுக்கு அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான கவலையான நேரம் எது என்று கேட்டார். ஒரு கேள்வியை கேட்டாங்க மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் மையத்தை வீட்டுல இருந்து வெளியெடுத்துட்டு போற நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, வேற ஒன்று சொல்லுங்களேன். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மையத்துக்கு மிச்சமும் கஷ்டமான நேரம் எது தெரியுமா? கபர்ல அவரை கொண்டு தனிமையில் அடக்கிட்டு திரும்பி வாரோமே, இந்த நேரம் தான் மையத்துக்கு கவலைப்பட போகுது என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்குண்டா தெரியா, நீங்களே சொல்லி தாங்கோன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், மரணித்து விட்டால், அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது. அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் எலும்புகளிலிருந்தும் பறித்து எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு புண்ணா போய் விடுகிறது. எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள்? வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள், அடி கழுவ வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும் என்கிறதுக்காக வருகிறார்கள். அந்த மையத்து உடுத்திருந்த சட்டையை, சாரத்தை, உடுப்புகளை கலட்டுகிறார்கள். கலட்ட தொடங்கும் பொழுது அந்த மையத்து ஒரு சத்தம் வைக்கிறது, ஐயுகல் காசில், என்னை குளிப்பாட்டுபவனே, என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே, இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது. என்னுடைய உடம்பிலிருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள், தாறுமாறாக கலட்டி விடாதே, என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு பிரட்டி இந்த புண்ணுடம்பை இன்னும் அழுத்தப்படுத்தாதே என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது. இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கராத்து வர இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றுவதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள், நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள். அந்த நேரத்தில் தான் அதை உணர முடியுமே தவிர எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மையத் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை, இந்த வேதனை, அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது. சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா, புண்ணுடம்பு, புண்ணுடம்பு, இதை தாக்கி விடாதே, மென்மையாக மிருதுவாக பூ போல என்னுடைய உடம்பை நடத்து, என்னால தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டுவனிடத்தில் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறது. இந்த சத்தத்தை மனிதனையும் ஜின்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள வஸ்துக்களும் கேட்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை குளிப்பாட்டுவதற்காக சட்டையை கலட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்ட. இப்பொழுது இன்னொரு தடவை சத்தத்தை என்ற மையத்திடுகிறது. மையத்து மையத்துக்குள்ள வேற யாரையும் யோசிக்க கூடாது. நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும், நான் தான் அது. நான் மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே, இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுமே என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மையத்தை இரண்டாவது கத்துகிறது, குளிப்பாட்டுபவனே, நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய், என்னுடைய உடம்பு புண்ணுடம்பு, நீ கொண்டு வந்து வைத்திருக்கும் இந்த தண்ணீர் என்னுடைய உடம்பு தாங்காது, அந்த தண்ணீர் சுடுகிறது, கொஞ்சம் ஆற்றிக்கொள், ஐஸ் தண்ணியை போட்டு ஊத்திடாது, என் உடம்பு தாங்காது, நல்லா சுடு தண்ணியையும் போட்டு என்ன குளிப்பாட்டாது, என் உடம்பு தாங்காது, சூடும் இல்லாமல் கடும் குளிரும் இல்லாமல் நடுப்பட்ட சாதாரண தண்ணீரை என்னுடைய உடம்பிலே மெதுவாக ஊற்றி என்னுடைய உடம்பை இறுக்கமாக தேய்த்து விடாதே, உயிரோடு இருக்கும் பொழுது என் உடம்பை தேய்க்கிற மாதிரி நான் மௌத்தாகித்தேன் என்ன அப்படி தேய்க்காது என்று கத்துகிறது. அந்த சத்தம் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கிறது. நம்ம வீட்டுல ஒரு பூனை இருந்தா அந்த பூனைக்கும் கேட்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எல்லா மிருகங்களும் கேட்கிறது, எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கஃனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது, கஃனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள், கவனமாக என்னை தூக்குங்கள், என்னை கண்டவோடு என்னை புலங்காதீர்கள், கண்டவோடு என்னை புரட்டாதீர்கள், ஏற்கனவே வருத்தத்துல நொந்து போயிருக்கிறேன், என்னை கவனமாக மிருதுவாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார். அதனாலதான் குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடத்துல இருக்கணும்.
குடும்பத்தில் உள்ளவங்க மையத்துடைய வேலைகளை செய்யணும், ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. புறத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது. அவருடைய வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார். அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஃனிடும் பொழுது அந்த கஃனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது, என்னுடைய கஃனை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை கட்டிடாதீங்க, முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள், இரண்டாவது இடுப்பை மூடுங்கள், என்ற முகத்தை கடைசியா மூடுங்க, கடைசியா முகத்தை மூடுங்க. ஏண்டா என் குடும்பத்தை நான் ஒருக்க பார்க்கணும். இதுக்கு பிறகு இவங்களை பார்க்க முடியாது. இனிமேல் நான் இந்த முகங்களை பார்க்க வாரத்துக்கு மீண்டு வர மாட்டேன். கடைசியாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக செல்லுகிறேன், கபருக்கு செல்லுகிறேன். என் முகத்தை கடைசியா மூடுங்க, கொஞ்சம் என் பிள்ளைகளை பார்க்கணும், வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்தை ரொம்ப பணிவாக சத்தமிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கொள்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் சிறுசி, இதுல இன்பங்கள் சிறுசி, இதை கண்டு நாங்க ஏமாந்து தீக்கிறோம். ஒரு பெரிய வாழ்க்கை எங்களுக்கு பின்னாலேக்கு, மௌத்துக்கு பின்னாலேக்கு. ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு சில விஷயங்களை ஞாபகத்திலே வைத்து. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவில் தூங்குகிறோம், அன்புள்ள மனைவி பக்கத்திலே தூங்குகிறாள், காலையில் இவளை சந்திக்கலாம் என்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என்ற பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார், நான் இல்லாம இயலாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்து விட்டால் என்ற பிள்ளைகளுடைய செய்தி என்ன, என் தாய் தகப்பன் செய்தி என்ன? என்னை பெற்றவர்கள் இப்பொழுது கபரில் இருக்கிறார்கள், கூட பிறந்தவர்கள் கபரில் இருக்கிறார்கள். இந்த நிமிடம் இன்று வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபரிலே அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள், என்ன நடக்கிறது? சொர்க்கத்தில் இருக்கிறார்களா, நரகப்படுகொலையில் இருக்கிறார்களா? அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபரில் இருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா, அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்பட்டு விட்டார்களா? யாருக்கு தெரியும்? இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது. ஆகவே உலகத்துல எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது. மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்யறதுக்கு லேசி, தொழுகிறதுக்கு லேசி, ஜிக்ர் செய்யறது லேசி. மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி, ஜிக்ர் லேசி, குர்ஆன் ஓதுறது லேசி, குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்துறது லேசி, வியாபாரம் செய்யறது லேசி, ஹலாலாக நடந்து கொள்றது லேசி, ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள்றது லேசி, மௌத்தை முன்வைத்து வாழும் பொழுது. ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நன்மைக்கு வழிகாட்டுவாயாக, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. நாம் எல்லாரையும் காத்து கொண்டிருக்கும் அந்த மௌத்தை யா அல்லாஹ், அந்த மௌத்துடைய சக்கராத்தை நமக்கு லேசுபடுத்துவாயாக. சக்கராத்துடைய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா அல்லாஹ். நம்முடைய உடம்புகள் தாங்காது யா அல்லாஹ். உன்னுடைய அருள் தேவை யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லாஹ். நமக்கு நேரான வழியை காட்டுவாயாக, உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்க தௌபு செய்திடுவாயாக. பாவம் செய்பவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்திடுவாயாக. நன்மைகளை விட்டும் தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக. உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தௌபு செய்திடுவாயாக. உலகத்துக்காக உழைக்கிறோம் யா அல்லாஹ், உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஆகிரத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக. கபரை, மௌத்தை, மஹ்ஷரை, சுவர்க்கத்தை, நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.